இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கர் நேஷன் வந்து இந்த Yamaha Z டூம் தான் RX Z இந்த டூம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மஞ்சள் பல்ப் வரும், ரொம்ப வீக்கான பல்ப் தான் இது வந்து உங்களுக்கு வெளிச்சம்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஹெட்லைட் வந்து ஆல்டர் பண்ணி போட போகிறோம், DRL போட போகிறோம். இதை உங்களுக்கு மாட்டி முடிச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டூம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூம் வந்து நான் அந்த Yamaha டூம் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஹெட்லைட் வந்து சென்டரில் ரெட் கலர் வந்துடும். இது அவுட்டரில் வந்து மல்டி கலர் DRL போட்டிருக்கோம், மொபைல் கனெக்டர் பண்ணியிருக்கோம். இந்த மொபைலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு என்ன கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு நம்ம எது வைக்கிறோமோ அதில் ஸ்டாப் பண்ணிடுறோம், அதுவே உங்களுக்கு வரும் ஃபுல்லாகவே. இதில் வந்து நிறைய கலர் இருக்குது கைஸ். இதை நீங்கள் மல்டி கலராக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை சிங்கிள் கலராக வேணாலும் வச்சுக்கலாம், ரன்னிங் வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதே Yamaha டூம் தான். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டோட பிரைட்னஸோட பவர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல பவர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நீங்கள் இருக்கான இடத்துல போகிறீங்க, ஹைவேஸில் போகிறீங்கன்னா நல்லாவே அவுட் புட் இருக்கும். இதோட வாட்ச் பார்த்தீங்கன்னா 60 வாட்ச். இப்போ நீங்கள் Yamahaவுக்கு போடுறீங்கன்னா Yamahaவில் சின்ன பேட்டரி தான் வரும். அதுக்காக நம்மளே என்ன பண்ணுறோம், பெரிய பேட்டரி ஆல்ட்ரு பண்ணியே கொடுத்துருவோம். இந்த ஆம்ரான் Z4 பேட்டரி போட்டு கொடுத்துருவோம். இப்போ ஆர்டர் போடுறீங்கனாலும் பேட்டரியும் சேர்த்து அனுப்பி விட்ருவோம். இப்போ இந்த டூம் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. இதை நம்ம ரெடி பண்ணிட்டு கூடவே பேட்டரியும் சேர்த்து தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப் கண்டிப்பாக பைக் எடுத்துருவாங்க, இல்லைனா நம்மளுக்கு வந்து கொரியர் போட்டு விட்ருவாங்க.